Hi guys, welcome to Mupari Training Academy. So அடுத்து கணக்குல இருந்து ஒரு 8 கேள்வி எழுதி போட்டுருக்கேன். ரொம்ப குழப்ப வேணாம் தான். சோ எல்லா மாடலும் ஓரளவுக்கு பார்த்துடலாம். ஓகேங்களா? இந்த ஃபர்ஸ்ட் क्वेश्चन வந்து பாத்தீங்கன்னா 27 64 125 144. சோ இந்த நம்பர்ஸ் பாக்கும்போது உங்களுக்கு கியூப் வேல்யூவும் ஸ்கொயர் வேல்யூவும் ஞாபகம் வரணும். 27ன்றது எதனுடைய கியூப்னு பாத்தீங்கன்னா 3 னுடைய கியூப் வேல்யூ. 64 4னுடைய கியூப் வேல்யூ. எனக்கு தெரியும் நம்பர்ஸை பார்த்தோன்னே நான் சொல்லுவேன். சார் தெரியலனா பிராக்டிஸ் பண்ணணுங்க. டெஃபினட்டா பிராக்டிஸ் பண்ணலனா எதுவுமே முடியாது. 5னுடைய கியூப் வேல்யூ கணம் தான் சொல்லுவாங்க தமிழ்ல. சோ 4னுடைய கணம் வந்து 64, 3னுடைய கணம் வந்து 27, 5னுடைய கணம் வந்து 125. தட் மீன்ஸ் கியூப் வேல்யூ. ஆனா இந்த 144ன்றது 12ஓட ஸ்கொயர் வர்க்கம் கியூப் கிடையாது. அதனால எது வெளியே போகுது? 144 தான் வெளியே போகுது. புரியுதுங்களா? 144 ஏன் வெளியே அனுப்புறேன்? சோ அது மட்டும் தான் ஸ்கொயர், மத்தது எல்லாமே கியூப் வேல்யூ. சோ சில பேர் வந்து கெஸ் பண்ணிடுவாங்க, சார் 64 வந்து 8 ஸ்கொயர், இது 12 ஸ்கொயர். இந்த 125 எதுக்கு வச்சிருக்கானா கண்ணு மண்ணு தெரியாம இது 8 ஸ்கொயர் இத 12 ஸ்கொயர் நினைச்சவங்க நம்ம என்ன பண்ணுவாங்க, இத உடனே 15 ஸ்கொயர் அப்படின்னு நினைச்சிடுவாங்க. 15 ஸ்கொயர் என்ன? 225. 125 இல்ல, கன்ஃபியூஸ் பண்ணி பாத்திர போறீங்க. ஆனா இதை விட இது கம்மியா இருக்கு. 12 ஸ்கொயர் 144, இது போய் 125 போய் 15 ஸ்கொயர் வருமான்னு சொல்லிட்டு எல்லாரும் 27 எலிமினேட் பண்ணுவாங்க. இந்த கன்ஃபியூஷன்ஸ்ல வேணா தயவு செஞ்சு ஒழுங்கா பாருங்க. ஓகேங்களா? சோ அடுத்தது பாத்தீங்கன்னா 28 45 72 81 நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு டேபிள்ஸ் தான் எனக்கு பார்த்தோன்னே தெரியுது. 9 ஸ்கொயர் வந்து 81 தான். அப்ப இது 9வது வாய்ப்பாட்டால வகுப்படும் டெஃபினட்டா. டிவைடட் பை 9. இதுவும் 2 7 ஆட் பண்ணா 9, 9வதுல வகுப்படும். இங்க பாருங்க 5 4 ஆட் பண்ணா 9, 9ல வகுப்படும். ஆனா 28 தான் 9ஆல வகுப்படாது. சோ எது வெளியே போகுது? 28 வெளியே போகுது. அப்ப முதல் கேள்வியில 144 வெளியே போகுது, இதுல 28 வெளியே போகுது. ஏன்னா 28 தான் 9வது வாய்ப்பாட்டுல வராத ஒரு நம்பர், மத்த அனைத்துமே 9வது வாய்ப்பாட்டுல வரும். சோ டேபிள்ஸ் தான் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்த கேள்வி 3 நம்பரா கொடுத்துருக்கான். நான் பெரும்பாலும் 3 நம்பர் 4 நம்பர்லாம் கொடுத்தா சந்தேகப்படாதீங்க, ஏதோ ஒரு வேலை தான் பண்ணிருப்பான். இப்போ 2ம் 4ம் கூட்டுங்களேன். இந்த 2யும் 4யும் கூட்டினா என்ன வரும்? 6. அதுதான் 3வது டிஜிட்டா வச்சிருக்கான். 2யும் 4யும் கூட்டினா 6, அதான் எழுதிருக்கான் 246. 3யும் 5யும் கூட்டினா 8 வந்திருக்கணும். ஆனா அவன் என்ன எழுதிருக்கான்? 3 5 6ன்னு எழுதிருக்கான். அதனால இது வெளியே போகுது. மொத்தம் செக் பண்ணிடலாமே. 5 2 5 + 2 7 527 எழுதிருக்கானா? 639. 6 + 3 9 639. அப்ப எல்லாமே முதல் 2 எண்களை கூட்டினால் 3வது எண் வந்துச்சு. இதுல மட்டும் அப்படி வரல. அதனால இதுதான் வெளியே போகுது. ஓகேங்களா? சோ அடுத்தது இந்த क्वेश्चन 361 484 566 579 பார்த்தாலே சொல்லிடலாம். 484ன்றது ஒரு ஸ்கொயர் மதிப்பு. 22 ஸ்கொயர் வந்து 484. எப்படி சார் பார்த்தோன்னே சொல்றீங்க? அது ஒரு கெஸ் தாங்க. 4ல முடியுதா? நான் உடனே 20 ஸ்கொயரே வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா 400. அதுக்கப்புறமா 4ல முடியுதுன்னா கண்டிப்பா 2 ஸ்கொயர் தான் 4ல முடியும். அதனால 22 ஸ்கொயர்னா கண்டுபிடிச்சிருவேன். 20 ஸ்கொயரே 400. கடைசி டிஜிட் 4ல முடியுதுன்னா அது ஏதோ ஒரு 2ல முடியக்கூடிய நம்பர். அதனால 22 ஸ்கொயர்னா 484 இருக்கும்னு கெஸ் பண்ணுவேன். வேணும்னா கண்டுபிடிச்சு பாருங்க. ஸ்கொயர் கண்டுபிடிக்கிறதுக்கு இதுதான் ஷார்ட் கட். இப்போ 22 ஸ்கொயரை கண்டுபிடிக்கணும்னா முதல் நம்பருடைய ஸ்கொயர் வேல்யூ 4. அதாவது நான் இந்த 2 டிஜிட்டை பிரிச்சு எழுதுறேன். ஃபர்ஸ்ட் 2 இருக்கா, அதுக்கு 4. அடுத்தது ஒரு 2 இருக்கா, 4. அந்த இதோட ஸ்கொயர் வேல்யூ இதோட ஸ்கொயர் வேல்யூ எழுதிக்கிறேன். 2 ஸ்கொயர்னா 4, 2 ஸ்கொயர்னா 4. இப்போ இந்த 2 பெருக்குனா 4. அதையே நான் 2 முறை எழுதிடுறேன். இப்போ எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்க. 484 வந்துச்சு. அப்ப 22 ஸ்கொயர் 484. ஓகே, இது ஒரு கெஸ் பண்ண. அடுத்தது 361. 400ன்றது 20 ஸ்கொயர் தான். 361 அப்ப அது கீழே தான் இருக்கும். மேபி 9 ஸ்கொயர் வந்து 81. அப்ப 9 ஸ்கொயர் 1ல தான் முடியும். அப்ப 361ன்றது 19 ஸ்கொயரா இருக்கலாம். செக் பண்ணிடலாமா? 1 ஸ்கொயர் 0 1, 9 ஸ்கொயர் 81. 1யும் 9யும் பெருக்குனா 2 முறை 1 18 18 ஒரு 7 வந்து 6 26 361. ஓகே, 18 18 ஒரு 8 வந்து 26 வரும். 6 இங்க போட்டு 2 இங்க போட்டு 361. அப்ப 19 ஸ்கொயர் 361. அப்ப 6 இது வந்து இந்த 361ன்றது 19 ஸ்கொயர், இந்த 484ன்றது 22 ஸ்கொயர். அடுத்தது இந்த 529 பாருங்க. இந்த 529 எதனுடைய ஸ்கொயர் அப்படின்னு பாத்தீங்கன்னா 400க்கு மேல இருக்கு. 20 ஸ்கொயர் வந்து 400, 25 ஸ்கொயர் வந்து 625. இது ரெண்டுத்துக்கும் நடுவுல தான் இந்த நம்பர் வருது. அப்ப 9ல முடியுதுனாலே அது 3 என்ற நம்பர்ல முடிகிற ஒரு ஸ்கொயர் தான். ஏன்னா 3 ஸ்கொயர் தானே 9.
அப்ப 3 ல முடியற ஸ்கொயர் தான் 9 ல முடியும். அப்ப இது 23 ஸ்கொயரா இருக்கலாம். செக் பண்ணிடலாம். 2 ஸ்கொயர் 4, 3 ஸ்கொயர் 9, 2 3s are 6. ரெண்டு முறை எழுதுறேன், வந்துருச்சு 529. அப்ப 23 ஸ்கொயர் உடைய மதிப்பு வந்து 23 ஸ்கொயர் உடைய மதிப்பு. அவ்வளவுதாங்க. அப்போ இது 23 ஸ்கொயர். 526 எதனுடைய ஸ்கொயர் மதிப்பு என்னமே இல்ல. அதனாலதான் சொல்றேன் 30 ஸ்கொயர் வரை நல்லா படிச்சு வச்சுக்கோங்க, ஈஸியா முடிச்சுட்டு போயிடலாம். 566 வெளியே போகுது. அடுத்தது 550, 413, 110, 433. ஈஸியான ஒரு டாபிக். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 550ல 5ல 5 போச்சுன்னா 5 - 5 0. 5ல 5 போச்சுன்னா 0. 4ல 1 போச்சுன்னா 3. இந்த நம்பர் தான் எழுதுறேன். 550ன்றது என்ன பண்ணிருக்கேன், 550 எழுதிருக்கேன்னா 5ல 5 போச்சு, 5ல 5 போச்சுன்னா -5 - 5 0. அததான் எழுதிருக்கேன் 550. 413, 4ல 1 போச்சுன்னா 3. அப்ப 4 1 -1னா 413. 1 1 0, 1ல 1 போச்சுன்னா 0. கரெக்டா தான் வந்துட்டு இருக்கு. அப்ப கடைசி எண் பாருங்க 433 இருக்கு. 4ல 3 போச்சுன்னா உங்களுக்கு 1 வந்திருக்கணும், ஆனா அங்க 3 கொடுத்திருக்கோம். அப்ப இதுதான் வெளியே போகுது. முடிஞ்சுச்சா? குட். சோ 21வது கேள்வி. இத பாக்கிறதுக்கு முன்னாடி இதெல்லாம் அழிச்சிடுறேன். பார்த்த கேள்விலாம் அழிச்சிடலாம். 23 ரொம்ப சிம்பிள் தாங்க. பகு எண் பகா எண்ணுன்னு ஒண்ணு பார்த்து வைக்க சொன்னேன். பாத்தீங்களா? பார்க்கலன்னா பாத்துக்கலாம். பகு எண் பகா எண். இதுல 23 29 என்னன்னு பாத்தீங்கன்னா பகா எண். ரெண்டுமே பிரைம் நம்பர்ஸ் தான். 19 25 பாத்தீங்கன்னா பிரைம் நம்பர் எது பிரைம் நம்பர் நமக்கு தெரியாது. 19 வந்து பிரைம் நம்பர், 25 வந்து நான் பிரைம் நம்பர். ஏன்னா இந்த 25 என்னால 5ஆலயும் அடிக்க முடியும், 25ஆலயும் அடிக்க முடியும், 1ஆலயும் அடிக்க முடியும். அப்ப 25ன்றது நான் பிரைம் நம்பர். ஆனா இது ரெண்டுமே பிரைம் நம்பர் தான், பகா எண்கள் தான். 23 பகா எண், 29 பகா எண், 19 பகா எண். 13 17 நான் இப்பதான் 1ல இருந்து 20 வரையும் பகா எண்கள் எழுதி காமிச்சேன். அப்ப இதுவும் பகா எண்கள் தான். 3 5 இது ரெண்டுமே என்ன பகா எண்கள் தான். அப்ப இது எல்லாமே பிரைம் நம்பர், இது மட்டும் தான் நான் பிரைம் நம்பர். சோ அப்ப ஆன்சர் வந்து இது ரெண்டுமே பிரைம் நம்பர் ஜோடி, இது ரெண்டுமே பிரைம் நம்பர் ஜோடி, இது ரெண்டுமே பிரைம் நம்பர் ஜோடி. இது மட்டும் தான் ஒரு பிரைம் நம்பர், ஒரு நான் பிரைம் நம்பர். அதாவது ஒரு பகு எண், ஒரு பகா எண். அப்ப ஆன்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா 19 25. இதுதான் வெளியே போகுது. குட். சோ அடுத்த கேள்வி 22. 91 எழுதிருக்கேன், 36 எழுதிருக்கேன், 49 எழுதிருக்கேன், 56 எழுதிருக்கேன். இதுல எது வெளியே போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா 36. எப்படி சார் சொல்றீங்க டக்கு டக்குன்னு அப்படின்னா பார்த்தாலே தெரியும். 49 ஒரு இந்த மாதிரி 2 டிஜிட் வந்துச்சுனால பெரும்பாலும் வாய்ப்பாடுதா. 49ன்றது 7ஆல வகுப்படும், 7ஆம் வாய்ப்பாடு. எடுத்த உடனே நான் பார்த்து சொல்லிடுவேன். 56 7வது வாய்ப்பாட்டுல வருமானா? டெஃபினட்டா வரும். 91 7வது வாய்ப்பாட்டுல வருமானா? டெஃபினட்டா வரும். கரெக்டா? வருமா? 91 வருமா? வரும். ஓகேங்களா? சோ 91 வந்துரும். 13 7 91. ஓகேங்களா? சோ எல்லாமே 7வது வாய்ப்பாட்டுல வந்துரும். 36 தான் 7வது வாய்ப்பாட்டுல வரல, அதனால 36 வெளியே போகுது. குட். The last question, 23rd question. 5 6 3 0 4 3 1 2 7 9 63 4 2 3 2. பாத்துடலாமா? 4 நம்பர் இருந்தா கவலைப்படாதீங்க, எல்லாத்தையும் கூட்டுங்க. என்ன இல்லையா? முதல் 2 எண்களை பெருக்கினால் அடுத்த 2 எண்கள் கிடைக்கும். 5 6 30, 4 3 12, 7 9 63. 7 9 63. இங்க 4 2 0 8ன்னு வந்திருக்கணும், ஆனா இங்க என்ன இருக்கு? 32ன்னு இருக்கு. அதனால 4 2 3 2ன்ற ஆப்ஷன் தான் தவறு, மற்றது எல்லாமே கரெக்ட். 5 6 30, 4 3 12, 7 9 63. ஆனா இது 4 2 என்ன வந்திருக்கணும்? 8ன்னு வந்திருக்கணும். நாங்க 4 2 32ன்னு இருக்கு. புரிஞ்சுதுங்களா? சோ இந்த மேக்ஸ் கணக்கெல்லாம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து கொஞ்சம் இங்கிலீஷ் கணக்கு போலாமா? ஓகே. அடுத்த செட் ஆஃப் क्वेश्चंस வந்து இருக்கு ஆல்பபெட்ஸ் வச்சு. ஈஸியானது தான். எல்லாரும் ஏபிசிடி முதல்ல எழுதி வச்சுக்கோங்க, அப்பதான் நமக்கு ஈஸியா இருக்கும். ஏன்னா வீடியோ பாஸ் பண்ணிட்டு ஏபிசிடி முதல்ல எழுதி வச்சுக்கோங்க. ஏன்னா எழுதுறதை எடுத்து பாருங்க, அப்பதான் ஈஸியா புரியும் நான் சொல்ல வரதெல்லாம். இல்லைன்னா நீ கடைசி வரையும் பேந்த தான் முழிக்கணும். சோ ஃபர்ஸ்ட் நம்ம 26 29 பார்த்தலாம். ஏன்னா இதெல்லாம் சின்ன சின்ன சிங்கிள் லெட்டர் இருக்கிறது. E O U Y பார்த்தாலே சொல்லிடலாம். ஏபிசிடில வவல்ஸ் வச்சு கேள்வி கேட்பாங்க, சிங்கிள் லெட்டர்னு சொன்னேன். சோ சிங்கிள் லெட்டர் வவல்ஸ்னா என்ன? A E I O U. இங்க E இருக்கு, O இருக்கு, U இருக்கு. அப்ப இது எல்லாமே வவல். Y தான் வவல் இல்ல, சோ Y தான் வெளியே போகுது. பார்த்தோனே ஒன்னு எலிமினேட் பண்ணனா. ஓகே. அடுத்த क्वेश्चन ஃபாஸ்டா ஓடலாம்.
HQTZ. இப்ப ஏபிசிடில H எத்தனாவது லெட்டர்? நான் மறுபடியும் சொல்றேன், ஏபிசிடியை நான் சொன்ன மாதிரி எழுதுங்க, அதுதான் எல்லா வகையிலும் உங்களுக்கு பயன்படும். இல்லையா என்னுடைய கோடிங் டிகோடிங் வீடியோ தனி பிளேலிஸ்டே போட்டிருக்கோம் யூடியூப்ல கூட, அது வேணா போய் பாருங்க. அதுல போய் பார்த்துட்டு அதுல இருக்கிற ஏபிசிடி கோடிங் டிகோடிங் எப்படி எழுதி காமிச்சிருக்கணும் அந்த மாதிரி எழுதிக்கோங்க, அதுதான் உங்களுக்கு பெட்டர். H வந்து 8வது லெட்டர், Q வந்து 17வது லெட்டர், T வந்து 20வது லெட்டர், Z வந்து 26வது லெட்டர் ஏபிசிடில. இங்க பாருங்க இது எல்லாமே இரட்டைப்படை எண்கள், 8 20 26 17 மட்டும்தான் ஒற்றைப்படை எண். அப்ப இது வெளியே போகுது, Q வெளியே போகுது, முடிஞ்சுச்சா? அப்ப ஆப்வியஸ்லி நமக்கு எது எது வெளியே போகுதுன்றது தெரிஞ்சு போச்சு. ஒன்னு என்னாச்சு, 26ல Q வெளியே போச்சு, 29ல Y வெளியே போச்சு. ரெண்டு क्वेश्चन அவுட்டா, டக்கு டக்குன்னு முடிச்சுமா? அவ்வளவுதான். எழுதி எழுதி டக்கு டக்குன்னு பிராக்டிஸ் பண்ணா டக்கு டக்குன்னு வருங்க. நம்ம நிறைய क्वेश्चंस பிராக்டிஸ் பண்ணா என்ன லாஜிக்ன்றது ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். அடுத்தது பண்ணலாங்களா? இப்போ இது பார்க்கலாம். 28 ரொம்ப ஈஸி. ராட் கேட் கெட் மேட் எல்லாத்துலயும் லாஸ்ட் எண்டிங் லெட்டர் என்ன வருது? AT. இதுல மட்டும் ET ஓவர் ET எடுத்தே அதே அனுப்பலாம். கெட்ல ET இருந்ததுனால என்ன பண்ணிட்டேன், வெளியே தள்ளிட்டேன். அப்ப 28 ஓவர். இப்போ எழுதி எழுதி நான் என் கஷ்டத்தெல்லாம் குறைச்சிட்டே வந்துட்டேன். பார்க்கறதுக்கு ரொம்ப இருந்த மாதிரி இருந்துச்சு, பட் டக்குன்னு சின்னதாயிடுச்சு. அடுத்தது போயிடலாங்களா? இந்த क्वेश्चन AS ன்னு எழுதிருக்கேன். ஏக்கும் சிக்கும் நடுவுல என்ன லெட்டர்மா கேப்? B ன்னு ஒரு லெட்டர் கேப். ஏபிசிடியை பாருங்க, ஏக்கும் சிக்கும் என்ன எழுதிருக்கான்னு, சிக்கும் ஈக்கும் நடுவுல Dன்ற ஒரு லெட்டர் கேப். அப்ப இதுல இருந்து இது +2 லெட்டர், இதுல இருந்து இது +2 லெட்டர். கரெக்ட்டா? Pக்கும் Rக்கும் Q, Rக்கும் Tக்கும் S. ஓகே, SS +2 ரெண்டு லெட்டர் கூட்டி எழுதிருக்கான். Uக்கும் Wக்கும் நடுவுல V, Wக்கும் Yக்கும் நடுவுல X. அப்ப இதுவும் +2 இதுவும் +2 ஆட் பண்ணிருக்கான். M-க்கும் O-க்கும் நடுவுல N-ன்ற ஒரு லெட்டர் விட்டுருக்கான். O-க்கும் P-க்கும் நடுவுல எந்த லெட்டருமே விடல. அப்ப இது +2 இது +1 ஒரே லெட்டர் தான் கூட்டி எழுதிருக்கான். அப்ப இதெல்லாம் +2 கூட்டி இருக்கான் லெட்டர். ஆனா இதுல மட்டும் ஒரு லெட்டர் தான் கூட்டி இருக்கான். அப்ப எது அவுட்? MOP, MOP அவுட். குட். ஓவரா? முடிஞ்சதா? அப்ப நான் டக்குன்னு முடிச்சிட்டேன் எல்லாமே. இப்போ இன்னும் இந்த 3 கேள்வி தான் இருக்கு. வேகமா பார்க்கலாமா? இப்போ இந்த क्वेश्चन ரொம்ப ஈஸி. நான் சொன்ன மாதிரி ஏபிசிடி எழுதி இருந்தா ஈஸி. B க்கு அடுத்து C ன்ற ஒரு லெட்டர் விட்டு D எழுதி இருக்கான். D க்கு அடுத்து E ன்ற ஒரு லெட்டர் விட்டு F எழுதி இருக்கான். F க்கு அடுத்து G ன்ற ஒரு லெட்டர் விட்டு H எழுதி இருக்கான். G க்கு அடுத்து H ன்ற ஒரு லெட்டர் விட்டு I எழுதி இருக்கான். அதாவது இதுல இருந்து இது +2, இதுல இருந்து இது +2, இதுல இருந்து இது +2, இதுல இருந்து இது +2. அப்ப ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய ரெண்டு லெட்டர்ல எல்லாத்துலயுமே ஒற்றுமை ஒரே மாதிரி தான் இருக்கு. இந்த லாஸ்ட் லெட்டர்ல தான் அப்ப ட்விஸ்டே இருக்கு. நான் பார்த்தோனே கண்டுபிடிச்சிடுவேன். D னுடைய ஆப்போசிட் லெட்டர் W. நான் ஆல்ரெடி சொல்லிருக்கேன், D க்கு ஆப்போசிட் லெட்டர் W எப்படின்னா D ன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிருக்கேன். F க்கு ஆப்போசிட் லெட்டர் வந்து U, ஃபர்ஸ்ட் U. எதுக்கு எடுத்தாலும் நீதான் ஃபர்ஸ்ட்னு சொல்லுவாங்க, அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க. லெட்டர் சீரிஸும் கோடிங் டிகோடிங் எடுத்திருப்பேன், போய் பாருங்க அந்த வீடியோல. அந்த வீடியோல இதெல்லாம் ஷார்ட்கட் சொல்லி கொடுத்திருப்பேன். H க்கு ஆப்போசிட் லெட்டர் S, I ஸ்கூல் அப்படின்னு சொல்லி கொடுத்திருப்பேன். ஆனா I க்கு ஆப்போசிட் லெட்டர் R, இன்ஃப்ராரெட். R வந்திருக்கணும், ஆனா என்ன கொடுத்திருக்கான்? Q கொடுத்திருக்கான். அதனால எது வெளியே போகுது? GIQ வெளியே போகுது. சோ ஓவர். GIQ தான் வெளியே போகுது. வீடியோவை பொறுமையா கூட பாருங்க. ஓகேங்களா? சோ இன்னும் ரெண்டே கேள்வி தான் இருக்கு, முடிச்சிடலாமா? WXY. இப்ப W க்கு அடுத்து X, X க்கு அடுத்து Y என்னவோ பண்ணிருக்கான், கண்டினியூஸா எழுதிருக்கான். W க்கு அடுத்து X, X க்கு அடுத்து Y எல்லாமே +1. K L ன்ற ஒரு லெட்டர் விட்டு M, N ன்னு எழுதிருக்கான். ஒரு லெட்டர் விட்டு இருக்கான். QRS லைனா எழுதிருக்கான். GHI லைனா எழுதிருக்கான். ABCD ல நல்ல லைனா வருங்க. WXY லைனா இருக்கும், QRS லைனா இருக்கும், GHI லைனா இருக்கும். ஆனா இங்க மட்டும் ஒரு லெட்டர் விட்டு எழுதிருக்கான். அப்ப எதுதான் வெளியே போகுது? KMN. The last question. Q5W B8L T4Y F3J. இந்த மாதிரி நம்பர்ஸ் வந்திருக்குன்னு வெச்சுக்கோங்க. அத கொஞ்சம் நல்லாவே லிசன் பண்ணுங்க. இப்போ இந்த மாதிரி நம்பர் வருதுன்னா இந்த நம்பர் இந்த ரெண்டு லெட்டரை வச்சு தான் வந்திருக்கணும். இந்த ரெண்டு லெட்டரினுடைய காரணமா தான் இந்த நம்பர் வந்திருக்கணும். சோ W எத்தனாவது லெட்டர் ABCD ல அப்படின்னு பாத்தீங்கன்னா 23வது லெட்டர். Q எத்தனாவது லெட்டர் ABCD லன்னு பாத்தீங்கன்னா 17வது லெட்டர். அப்ப 23ல 17 போச்சுனா 13ல 7 போச்சுனா 6. ஓகே, 23ல 17 போச்சுனா 6. 6ல இருந்து 1 கழிச்சாதான் என்ன? 5. அப்போ W னுடைய லெட்டரையும் இதோட லெட்டரையும் மைனஸ் பண்ணி அதுலயும் 1 கழிச்சா நடுவுல இருக்க லெட்டர். இங்க பார்க்கலாம். L வந்து எத்தனாவது லெட்டர்னு பாத்தீங்கன்னா 12.
பி வந்து எத்தனாவது லெட்டர்னு பாத்தீங்கன்னா 2. 12ல 2 போச்சுன்னா 10. 10ல 1 கழிச்சா 9. 9 வந்திருக்கணும், ஆனா இங்க 8 இருக்கு. சரி, அடுத்தது செக் பண்ணலாம். டி எத்தனாவது லெட்டர்? 20. ஒய் எத்தனாவது லெட்டர்? 25. 25ல 20 போச்சுன்னா 5. 5ல 1 கழிச்சா 4. 5ல 1 கழிச்சா 4. 4 தான் எழுதியிருக்காங்க. அப்ப இந்த ரெண்டு லெட்டரும் கரஸ்பாண்டிங் நம்பர்ஸ் கழிச்சு அதுலயும் 1 கழிச்சா சென்டர் நம்பர் வரணும். லாஸ்ட்ல இந்த F3J செக் பண்ணிடலாம். J எத்தனாவது லெட்டர்மா? 10. F எத்தனாவது லெட்டர்? 6. 10ல 6 போச்சுன்னா 4. 4ல 1 கழிச்சா 3. அந்த 3 தான் சென்டரா எழுதியிருக்கான். அப்ப இதெல்லாம் ஒரு ஆர்டர்ல ஃபார்ம் ஆகுது. இந்த B8L தான் 9 வந்திருக்கும் இந்த இடத்துல, ஆனா இங்க என்ன வந்திருக்கு? 8 வந்திருக்கு. அப்ப B8L வந்து வெளியே போகுது. ஓகேங்களா? சோ இப்போ ஒரு 30 கேள்வி பார்த்துட்டோம். இன்னும் கொஞ்சம் கேள்வி தான் பார்த்துடலாங்களா ஃபாஸ்டா? சோ ஈஸியான क्वेश्चंस தான். அடுத்து 5 क्वेश्चंस இங்கிலீஷ்ல எழுதி போட்டுருக்கேன், ஆல்பபெட்ஸ்ல பாத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா BYX கொடுத்திருக்கான். நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் ABCD பாருங்கன்னு சொல்லிட்டேன். லைனா இருக்குது, அந்த ஆப்போசிட் லெட்டரை பார்த்தா B னுடைய எதிர் எழுத்து வந்து என்ன? Y. முன்னாடி அது என்னங்க எதிர் எழுத்துனா புதுசா பார்க்கணும், கொஞ்சம் பொறுமையா பாருங்க, உடனே அவசரம் கூடாது எல்லாத்துலயுமே. ஓகேங்களா? B வந்து ஆரம்பத்துல இருந்து 2வது எழுத்துனா Y பின்னாடி இருந்து 2வது எழுத்து. அதாவது A B முன்னாடி இருந்து B 2வது எழுத்தா, பின்னாடி இருந்து Z Y அது 2வது எழுத்து. அதத்தான் ஆப்போசிட் லெட்டர்னு சொல்லிட்டு இருக்கேன். அதே மாதிரி E முன்னாடி இருந்து 5வது எழுத்துனா B பின்னாடி இருந்து 5வது எழுத்து. அப்ப E னுடைய ஆப்போசிட் V. F முன்னாடி இருந்து 6வது எழுத்துனா U பின்னாடி இருந்து 6வது எழுத்து. அப்ப F னுடைய ஆப்போசிட் U. ஆனா இந்த K-க்கும் P-க்கும் ஏதோ ஆப்போசிட்ல வந்திருக்கும். P க்கு ஆப்போசிட்னா K வந்திருக்கணும், L க்கு ஆப்போசிட்னா O வந்திருக்கணும். இதுதான் ஆப்போசிட் லெட்டர் கிடையாது. அப்ப எது வெளியே போகுது? LPO. சோ ABCD எழுதி வச்சு நான் பார்த்தாலே டக்குன்னு முடியக்கூடிய ஒரு கேள்வி. அவங்க உட்கார்ந்து யோசிச்சுட்டு இருக்காதீங்க, புரியுதுங்களா? சோ ஈஸியா முடிஞ்சிடும். அதனால அது ஒழுங்கா பார்த்து பண்ற வேலையை பாருங்க. ஓகேங்களா? சோ அடுத்த क्वेश्चन வந்து பாத்தீங்கன்னா இது இல்லாம இல்ல இது எக்ஸ்பிளைன் பண்ணல, இது ஈஸி. ஓகேவா? இப்போ A க்கு அடுத்து C எழுதி இருக்கான். C க்கு B ன்னு விட்டுருக்கான ஒரு லெட்டர் விட்டுருக்கான். C க்கும் E க்கும் நடுவுல D ன்னு ஒரு லெட்டர் விட்டுருக்கான். E க்கும் G க்கும் நடுவுல F ன்னு ஒரு லெட்டர் விட்டுருக்கான். அப்ப A B C plus 2 லெட்டர் plus 2 லெட்டர் plus 2 லெட்டர் எல்லாத்துலயும் ரெண்டு வார்த்தை எழுதி இருக்கான். I க்கும் K க்கும் நடுவுல J ன்ற ஒரு லெட்டர் விட்டுருக்கான். K க்கும் M க்கும் நடுவுல L ன்ற ஒரு லெட்டர் விட்டுருக்கான். M க்கும் N க்கும் O க்கும் நடுவுல N ன்ற ஒரு லெட்டர் விட்டுருக்கான். அப்ப இதுவும் +2 +2 +2. T க்கு U V X W W சாரி U V W V W ஒண்ணா எழுதிட்டு இருக்காங்க. W க்கு அடுத்து தான் X வரும். அப்ப இதுல நடுவுல லெட்டரே விடல. இதெல்லாம் பாருங்க, ஒரு லெட்டர் விட்டு எழுதி இருக்கான், ஆனா இதுல லெட்டரே விடல. இங்க பாருங்க, F க்கு அடுத்து G ன்ற ஒரு லெட்டர் விட்டு தான் H, H க்கு அடுத்து I ன்ற ஒரு லெட்டர் விட்டு தான் J, J க்கு அடுத்து K ன்ற ஒரு லெட்டர் விட்டு தான் L. அப்ப இதெல்லாம் ஒரு லெட்டர் விட்டு எழுதி இருக்கான். இத மட்டும் தான் ஒரு லெட்டர் விடாம எழுதி இருக்கான். சோ அப்ப இதுதான் வெளியே போகுது. TVWY. அப்பாடா முடிச்சிட்டோம்ல, ஈஸி தானே, எதுவும் கஷ்டம் இல்ல. அப்ப இன்னும் 2 கேள்வி தான் இருக்கு, பார்த்தா 3 கேள்வி தான் இருக்கு, பார்த்தலாம் இதுல. ஓகேங்களா? சோ மூணாவது கேள்வி இதை எக்ஸ்பிளைன் பண்ணிடலாமா? இப்போ D க்கு அடுத்து C ஒரு லெட்டர் விட்டு இருக்கான். D E F ன்னு 2 லெட்டர் விட்டு எழுதி இருக்கான். G H விட்டுட்டு I எழுதி இருக்கான். அதாவது B ல இருந்து D வந்து +2, D ல இருந்து G வந்து +3, G ல இருந்து I வந்து +2. அப்ப 2 லெட்டர் கூட்டி 3 லெட்டர் கூட்டி 2 லெட்டர் கூட்டி இருக்கான். J க்கு அடுத்து L +2, L க்கு அடுத்து O +3, O க்கு அடுத்து Q +2. ஓகேங்களா? அப்படியே பாருங்க, செக் பண்ணிக்கலாம். J K விட்டு +2 L, M N ன்னு 2 லெட்டர் விட்டுட்டு O, P விட்டுட்டு Q. ஓகே, கரெக்ட்டா தான் போட்டுருக்கான். +2 +3 +2. இப்ப Z க்கு அடுத்து பாருங்க +1 A வந்துருச்சு. Z க்கு அடுத்து இவன் +2 பண்ணிருந்தா இங்க என்ன வந்திருக்கணும்? B வந்திருக்கணும். ஆனா என்ன பண்ணிருக்கான்? +1 A லெட்டர் போட்டிருக்கான். அப்போ இந்த வார்த்தை தான் தவறான வார்த்தை. இங்க பாருங்க, RST, S விட்டுட்டு T எழுதிருக்கான். UV ன்னு 2 லெட்டர் விட்டு W எழுதிருக்கான். X விட்டு W ன்னு எழுதிருக்கான். சாரி, Y ன்னு எழுதிருக்கான். கரெக்ட். அப்ப இதெல்லாம் ஒரு ஆர்டர்ல வருது, இது மட்டும் வேற ஆர்டர்ல வருது. அப்ப அதுதான் தவறு. மூன்றாவது வார்த்தை தான் தவறு. முடிஞ்சுச்சா? சோ அடுத்தது பாத்துடலாங்களா? அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா FEJC. சரி, என்னென்னவோ இருக்கு சார் அப்படின்னா ரொம்ப எல்லாம் கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. E க்கு அடுத்த லெட்டர் F பாத்துட்டேன். இங்க V க்கு அடுத்த லெட்டர் W, J க்கு அடுத்த லெட்டர் K, P க்கு அடுத்த லெட்டர் Q. அப்ப இதெல்லாம் கரெக்டா தான் இருக்கு. EF
VW JK PQ எல்லாமே கண்டினியூஸா இருக்கு. இப்ப C க்கு அடுத்து இந்த C இருக்கு பாருங்க, இந்த C க்கு அடுத்து Dன்ற ஒரு லெட்டரை விட்டு தான் E வந்திருக்கணும். கரெக்டா தான் இருக்கு. அதே மாதிரி T க்கு அடுத்து U என்ற ஒரு லெட்டர் விட்டு தான் இந்த V வந்திருக்கணும். இந்த லெட்டரை மறந்துருங்க, இதை நான் பார்க்கல. இப்போ இந்த நடுவுல இருக்கிறதெல்லாம் நான் பார்க்கல, இதை மட்டும் பார்க்கறேன். C க்கு அடுத்து D என்ற ஒரு லெட்டர் விட்டு தான் E, இங்க T க்கு அடுத்து U என்ற ஒரு லெட்டர் விட்டு தான் V, H க்கு அடுத்து I என்ற ஒரு லெட்டர் விட்டு தான் J. கரெக்டா இருக்கு, HIJ. ஓகே. N க்கு அடுத்து O என்ற ஒரு லெட்டரை விட்டு தான் P, இதுவும் கரெக்டா இருக்கு. அப்ப இந்த ஆர்டர் கரெக்டா இருக்கு. C D விட்டுட்டு E F கண்டினியூஸா இருக்கு. இப்போ அப்ப நம்ம லாஸ்டா இந்த லெட்டர் பார்த்து தான் ஆகணுங்க. இந்த இடத்துல J இருந்துச்சு, இந்த இடத்துல Y இருந்துச்சு, பார்த்தலாம். இப்போ ஒரு லெட்டர் விட்டு எழுதிருக்கான், இது அப்படியே எழுதிருக்கான். தட் மீன்ஸ் இது +2 லெட்டர், இது +1 லெட்டர், +2 +1 +2 +1. அப்ப இது வந்து என்ன ஆயிடுச்சுங்க, +2 +1. அப்ப F க்கு அடுத்து EF GH அப்படின்னு 2 லெட்டர் விட்டு எழுதிருக்கான். GHI 3 லெட்டர் விட்டு எழுதிருக்கான். அப்ப இங்க +4 GHIJ +4th லெட்டர் எழுதிருக்கான். இது லாஸ்ட்ல இருந்து +4. W க்கு அடுத்து Y வந்து பாத்தீங்கன்னா XY +2 லெட்டர்ஸ் தான். W க்கு அடுத்து XY +2 லெட்டர் தான். K க்கு அடுத்து இந்த M LM +2 லெட்டர் தான். O க்கு அடுத்து Q க்கு அடுத்து S PQRS +2 லெட்டர்ஸ் தான். எல்லாமே +2 ஆட் பண்ணிருக்கான். ஆனா இங்க மட்டும் என்ன பண்ணிருக்கான், +4 ஆட் பண்ணிருக்கான். அப்ப வெளிய போறது எது, FEJC தான். கொஞ்சம் பொறுமையா பண்ணுங்க, ரொம்ப கஷ்டப்படாதீங்க. ABCD குள்ள தான் ஒளிஞ்சிருக்கு, அது எந்த ஆர்டர்ல பார்க்கணும்ன்றதை தான் நான் சொல்லி கொடுத்திருக்கேன். ஓகேங்களா? சோ லாஸ்ட் ஒரு கேள்வி தான் இருக்கு, பாத்துடலாங்களா? குட். சோ லாஸ்ட் கேள்வி வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள் தான். HS or I ன்னு எழுதிருக்கான். ஓகே, சரி, எப்படி இருக்கும் அப்படின்றத பாத்துடலாம். GHI H க்கு அடுத்து I, M க்கு அடுத்து N, O க்கு அடுத்து P, P க்கு அடுத்து X வருதா, வரல. அப்ப ஆட்டோமேட்டிக்கா ஆன்சர் ஓவர், முடிஞ்சிச்சு. P க்கு அடுத்து X வந்திருக்கணும், அது வரல. சோ அதுதான் ஆப்ஷன். மத்ததெல்லாம் நான் செக் பண்ண வேண்டிய அவசியமே இல்ல. ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் மட்டுமே பாத்துட்டீங்க. H க்கு அடுத்த லெட்டர் I, M க்கு அடுத்த லெட்டர் N, O க்கு அடுத்த லெட்டர் P. ஆனா இங்க P க்கு அடுத்த லெட்டர் என்ன வந்திருக்கணும், Q வந்திருக்கணும். அங்க X ன்னு வந்திருக்கு, அதிலே போயிடுச்சு. சோ ஆப்ஷன் D. முடிஞ்சிச்சுங்களா? சிம்பிளா முடிஞ்சிச்சு, அவ்வளவுதாங்க, ஓவர். சோ ABCD வச்சு நம்ம கொஞ்சம் क्वेश्चंस பார்த்துட்டோம். இதுல கொஞ்சம் தெளிவா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ அடுத்ததா கொஞ்சம் ஒரு 5 क्वेश्चन தான் லாஸ்டா, அந்த பொது ஜெனரல் திங்ஸ் பார்த்தலாம், அதுல இருந்து பார்த்துட்டு முடிச்சுக்கலாம். குட். The last set of question வந்து 5 questions பார்த்தலாம். ஓகேங்களா? 40 கேள்வி பார்த்திருக்கோம் டோட்டலா. இப்போ 36வது கேள்வி என்னன்னு பாத்தீங்கன்னா, எலக்ட்ரிசிட்டி, டெலிபோன், டெலிகிராம், போஸ்ட். தட் மீன்ஸ் மின்சாரம், தொலைபேசி, தந்தி, தபால். இது அனைத்துமே தொலைத்தொடர்பு சாதனங்கள். அதாவது வந்து தொலை தூரத்துல இருந்தா நம்ம ஒரு தந்தி போட்டு பேசலாம், இல்ல போன் பண்ணி பேசலாம், இல்ல தபால் போட்டு பேசலாம். ஆனா மின்சாரம்ன்றது எல்லாருக்குமே தெரியும், எலக்ட்ரிசிட்டி நமக்கு வந்து கரண்ட் கொடுக்கிறது. அதனால இது அதுல சேராதது. இது எல்லாமே தொலைத்தொடர்பு சாதனங்கள், இது அதுல சேராதது. ஸோ மின்சாரம் ஆல்ரெடி ஒமிட்டட். ஓகே. அடுத்தது படை, குழு, கும்பல், வகை. ஓகே, இது எல்லாமே வந்து ஒரு கூட்டத்தை பத்தி சொல்றது தான். ட்ரூப்ஸ்னா படை, அந்த மிலிட்டரி சைட்ஸ்லாம் சொல்லுவாங்க ட்ரூப்ஸ்ன்னு சொல்லிட்டு. ஸோ படை. குழுனா ஒரு சில பேர் கும்பலா சேர்ந்து இருக்கிறது குழுன்னு சொல்லுவாங்க. மொப்புனாலும் கும்பல் தான். கிளாஸ், வகைப்பாடு, இதுதான் அதுல சேராதது. மற்றதெல்லாம் ஒரு கூட்டத்தை குறிக்கக்கூடிய சொல்கள். வகை தான் அதுல தனியா பிரியக்கூடிய சொல். அடுத்தது விசாரணை, இன்வெஸ்டிகேஷன், ஆய்வு, தேடல், முடிவுன்னு சொல்லியிருக்கான். ஸோ இதுல எல்லாருமே தெரியும், விசாரணைனா எதனா ஒன்னத்தை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் விசாரணை செய்வாங்க. ஆய்வுனால எதையோ ஒன்று கண்டுபிடிக்கிறதுக்காக தான். தேடலும் ஏதோ ஒன்னத்தை நீ நோக்கி கண்டுபிடிப்ப. முடிவுன்றது எல்லாத்தையும் கண்டுபிடிச்சு முடிச்ச உடனே தான் சொல்றது. ஸோ முடிவு தான் இதுல சம்பந்தம் இல்லாத வார்த்தை, அதனால முடிவு வெளியே போகுது. குட். அடுத்தது அகச்சிவப்பு கதிர், ரேடியோ கதிர், எக்ஸ் கதிர், புற ஊதா கதிர். தட் மீன்ஸ் UV ரேஸ், எக்ஸ்ரே, ரேடியோ வேவ்ஸ் அண்ட் IR வேவ்ஸ். IRனா இன்ஃப்ராரெட்னு சொல்லுவாங்க, UVனா அல்ட்ரா வயலட் ரேஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இதுல எது வெளியே போகுதுன்னு பாத்தீங்கன்னா, இந்த அகச்சிவப்பு கதிர், ரேடியோ கதிர், இந்த புற ஊதா கதிர்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா மனிதர் மேல பாய்க்க முடியாது, இதை வச்சு ஒண்ணுமே பண்ண முடியாது. ஆனா எக்ஸ் கதிர்கள் மனிதர்களுடைய எலும்பு எதனா முறிஞ்சிருந்துச்சுன்னா அதை வந்து ஸ்கேன் எடுக்க பயன்படுத்தக்கூடிய ஒரு கதிர். ஓகேங்களா? இதுதான் மனிதர்கள் மீது செலுத்தக்கூடிய கதிர். இதெல்லாம் கிடையாது. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் இதெல்லாம் வந்து வேற பர்பஸ்க்காக யூஸ் பண்றது. எக்ஸ்ரே அந்த மாதிரி கிடையாது. ஒரு கம்யூனிகேஷனுக்கோ இல்லை வேற எதுக்குலாம் பயன்படுத்தக்கூடிய கதிர் கிடையாது. இதெல்லாம் வேற ரேடியோ ரிமோட்ல பயன்படுத்துவாங்க அகச்சிவப்பு கதிர். ரேடியோ வேவ்ஸ் வந்து FM அதுக்கெல்லாம் பயன்படுத்துவாங்க. UV ரேஸ்லாம் வேற வேறமான கதிர்கள். எக்ஸ்ரே மட்டும் நம்ம கண்டுபிடிச்ச கதிர், அது வேற. ஓகேவா? அதனால எக்ஸ்ரே தான் வெளியே போகுது. அடுத்தது நிலநடுக்கம், புயல், வறட்சி, வெடிப்பு. எர்த்குவேக், ஸ்ட்ரோம், ட்ரஃப்ட், எக்ஸ்ப்ளோஷன். இதெல்லாமே இயற்கை சீற்றங்கள். நிலநடுக்கம்ன்றது ஒரு இயற்கை சீற்றம், புயல்ன்றது ஒரு இயற்கை சீற்றம், வெடிப்புன்றது ஒரு இயற்கை சீற்றம். அதாவது வந்து
புயல் வரும். புயல் வந்துட்டதுக்கு அப்புறமா தான் நமக்கு என்ன வரும்? வறட்சி வரும். ஏன்னா புயல் வந்து எல்லாத்தையும் கொண்டுட்டு போயிடுச்சுன்னா நம்ம கிட்ட அடுத்த வேலை சாப்பாட்டுக்கே அரிசி இல்லைன்னா அப்பதான் என்ன ஆயிடும்? அந்த உலக நாட்டுல வறட்சி வரும். சோ வறட்சின்றது இந்த இயற்கை சீற்றங்களால் ஏற்படக்கூடிய ஒரு விளைவே தவிர இது இயற்கை சீற்றம் கிடையாது. வறட்சின்றது என்ன? நம்ம பண்ற இப்ப நம்ம வந்து என்ன பண்றோம்? போர் போட்டு அங்கங்க ஆழத்துளை கிணறுலாம் அமைச்சு நிறைய தண்ணியெல்லாம் உறிஞ்சு எடுத்துடுறோம். சோ இது நம்ம இயற்கைக்கு செய்யற ஒரு சீர்கேடு. அதனாலதான் நமக்கு வறட்சின்ற ஒரு விளைவு வருதே தவிர அது இயற்கை சீர்கேடு கிடையாது. அப்ப மற்றதெல்லாம் இயற்கை சீர்கேடுகள், இது மட்டும் அதனால் ஏற்படக்கூடிய விளைவு. சோ வறட்சி வெளியே போகுது. ஓகேங்களா? சோ இப்போ கிளாசிபிகேஷன் ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நல்லாவே பார்த்துருப்பீங்க. 40 கொஸ்டின்ஸ் ஒர்க் அவுட் பண்ணிருப்பீங்க. இந்த 40 கேள்வி ஒழுங்கா பாருங்க. இதுதான் உங்களுக்கு முக்கியம். ஓகேவா? அதனால கன்சிடர் பண்ணிட்டு ஒழுங்கா படிங்க. இதுக்கு மேலேயும் கொஞ்சம் நிறைய கொஸ்டின்ஸ்லாம் ரெண்டு ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. ஏன்னா 40ஓடு நிற்கக்கூடாது. இன்னும் நிறைய கொஸ்டின்ஸ் எங்கன்னா டெஸ்ட் எடுத்து போட்டு பாருங்க. அப்பதான் நிறைய ப்ராக்டிஸ் வரும். ஸோ புரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி உங்க டவுட்ஸ் எதுவாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. எதுவாக இருந்தாலும். ஓகேங்களா? தேங்க்யூ.